ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜுன்கி அப்படிங்கிற ஒரு வேற லெவல் தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைன் சொன்னால் ட்விஸ்ட் உடஞ்சிருங்கிற காரணத்தினால நம்ம நேராக கதைக்குள்ளேயே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே வெற்றிகரமாக 2135 பூமியை ஹியூமன்ஸ் ஒரேடியாக காலி பண்ணிடுறாங்க. இங்கே இனிமேலும் மனித இனத்தால் வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸுக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்க அங்கேயும் ஒரு பெரிய ஏடா கூட அட்ரேன்னு சொல்லி ஒரு குரூப் தனியா பிரிஞ்சிடுறானுங்க. கவர்மெண்ட் அந்த ரீபல்ஸை காலி பண்ண ட்ரை பண்றாங்கிற மாதிரி சொன்னதோட அப்படியே இந்த கதையும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கமாண்டர் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல இருந்து ஒரு ரோபோட்டை அங்க வந்து இன்னொரு ரோபோட் காலி பண்ணிடுது. அவங்களோட கன் எடுத்து அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடமே பார்க்கறதுக்கு போர்க்காலம் மாதிரி இருக்கு. அவங்க காலி பண்ண அடுத்தடுத்த ரோபோட்ஸ் அங்க வந்துகிட்டே இருக்கு. அவங்க ஒண்ணு ஒண்ணாம எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு இருக்கு. ஓரளவு நிலைமை கண்ட்ரோலுக்கு வர கமாண்டர் ஜுன்கி, இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தும் நீங்க ஒன்றும் உயிரோட இருக்கீங்களா பின்ன இல்லையான்னு அவங்க கேட்க, அட்ரேனோட ஃபியூல் ராட் உங்க கண்ணுக்கு தெரியுதானே அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு புது ரோபோட் வந்துடுது. அவங்க அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்ததை விட அதோட பவரும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது அட்ரேனோட புது கண்டுபிடிப்பு. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது பேக் சைட்ல ஒரு பேட்டரி சோர்ஸ் இருக்கிறதாவும் அதை அட்டாக் பண்ணாதான் அதை காலி பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்க. அந்த கமாண்டரால அதை சுத்தமா சமாளிக்க முடியல. அதை கொளுத்தி விட்டுலாம் பாக்குறாங்க. அழிஞ்சியான்னு சொல்லி அவங்க சிரிப்பா போறதுக்குள்ள அது தானவே இந்த நெருப்பு அணைச்சிட்டு திரும்ப அவங்களை அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுது. அதை எப்படியோ டைவர்ட் பண்ணி அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அதோட பேட்டரி சோர்ஸை காலி பண்ண அவங்க ரெடியாக ஏதோ ஒரு விஷயத்த அவங்க நோட் பண்றாங்க. அவங்க டைவர்ட் ஆன அந்த ஒரு செகண்ட்ல அந்த ரோபோ அவங்கள போட்டு தள்ளிடுது. ஆனா அவங்க ஒன்றும் சாகல. அவங்க கையை பார்த்தா அவங்களே ஒரு ரோபோட் தான். அவங்க அதை பார்த்து சாக்காகிறதோட அப்படியே அதே இடத்துல செட் டவுன் ஆயிடுறாங்க. திரும்பவும் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர். அதே இடத்துல சயின்டிஸ்ட்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு நேரம் அங்க நடந்த எதுவுமே உண்மை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 2135 பூமியை ஒரேடியா காலி பண்ணாலும் டெக்னாலஜிலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அங்க இருந்த அந்த டீம் லீடர் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அவங்க லேபுக்கு அனுப்பி வைக்க சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அந்த ரோபோவும் அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு ரூம் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போயிடுது. உள்ள போன அந்த ரோபோட்டை பீஸா பிரிச்சு மிச்சமதியை கொண்டு வந்து மேல சேர்த்துடுறானுங்க. அங்க டைரக்டர்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரனும் இருக்கான். ஜோக்குங்கிற பேர்ல எப்ப பார்த்தாலும் கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்கதான் அவனோட வேலை. அவங்க இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு ஹையர் அஃபீஷியல்ஸோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லி அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. ஜெனரல்ஸ்லாம் அங்க வர அவனும் பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறான். பூமிக்கு ஏற்பட்ட பாதிப்பு மனிதர்கள் ஸ்பேஸ் ஷெல்டர்ஸ்க்கு வந்ததுன்னு சொல்லி அவன் நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா போட்டு காட்டிட்டு இருக்க. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான், விஷயத்துக்கு வா. இதை வந்துட்டேன் ஜெனரல். அட்ரேன் அவங்களோட சொந்த ஆர்மியை உருவாக்கி குடியரசையே எதிர்க்க தொடங்கிட்டாங்க. நம்ம ஷெல்டர்ஸ்ல நிறைய பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் நம்ம கமாண்டர் நம்மளை காப்பாற்ற வந்தாங்க. அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் எல்லா ஊர்லயும் நம்ம வின் பண்ணோம். கடைசி இந்த ஒரு வாரம் தவிர அவங்க அதுல இறந்துருப்பாங்க. திரும்பவும் அவங்கள உருவாக்கி அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்றதா அவங்களோட ப்ராஜெக்ட். அவங்க பிரெயினோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ரொம்பவும் அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமா திரும்பவும் ஒரு மூளையை அவங்க உருவாக்கி இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஹியூமன் பிரெயின் தான் எல்லா சென்சஸும் ஃபீலிங்ஸும் இருக்கும். அதான் உருவாக்கிட்டீங்களா, அப்புறம் நம்ம வெயிட் பண்ணோம். இது வெறும் சிமுலேஷன் தான், கம்ப்ளீட் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த ஜெனரல்ஸ்க்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அவங்க மட்டும் அன்னைக்கு அந்த வார்ல ஜெயிச்சிருந்தா இந்த போரே ஒரு முடிவுக்கு வந்து இருந்திருக்கும். அன்னைக்கு அவங்களை புகழ்ந்து பேசிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் அவங்களாலதான் இன்னும் அந்த வார் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இப்ப அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டதா அவன் சொல்றான். ஆனா நம்ம டீம் லீடர் எப்படியோ பேசி டைம் வாங்கிடுறாங்க. டைரக்டர் குசியா போயிடுறான். அவங்க சேர்மன் கனவு கண்டிப்பா வீணாகாது, அவங்களால அதை செஞ்சு முடிக்க முடியுங்கிற மாதிரி அவன் சொல்ல, அவங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது அவங்க ரொம்பவும் நொந்து போயிருக்காங்க. நான் போய் டேட்டா செக் பண்ணும். அட்டாக்கு அப்புறம் இருந்த கமாண்டரோட பிரெயினை இப்ப திரும்பவும் ஆக்டிவேட் பண்றாங்க. அவங்க கண் முழிச்ச உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் செத்துட்டேன், நான் எப்படி இங்க இருக்கேன், என் உடம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க வழியில துடிக்க ஆரம்பிக்க, அவங்க பேசுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்லி அவங்கள திரும்பவும் செட் டவுன் பண்ணிடுறாங்க. டீம் லீடர் அவங்க பிரெயினை டிஸ்ட்ராய் பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அவங்க அசிஸ்டன்ட் அவங்க பின்னாடியே வரான். உண்மையை சொல்லணும்னா நான் உங்க அம்மாவோட பெரிய ஃபேனு, அவங்க என்னோட ஹீரோ. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம யாருமே இல்லை. டீம் லீடரு, நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் நாட்டுக்காகலாம் சண்டை போடல, எனக்காக தான் பண்ணாங்க. அவங்க லங்ஸ்ல ஒரு டியூமர் இருந்திருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ண முடியாம தான் அவங்க மிலிட்ரியிலேயே ஜாயின் பண்ணதா அவங்க சொல்றாங்க. சரி, எத்திக்கல் டெஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப, இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு இடமா தெரிஞ்சாலும் அங்க வெறுமா மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நம்ம டீம் லீடரோட அம்மா தான் கமாண்டர். இவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க கடைசியா போன மிஷின்ல தான் அவங்க
இறந்து இருந்திருப்பாங்க. டெஸ்ட்டுக்கான இடத்துக்கும் அவங்க இப்போ வந்துட்ட மாதிரி தெரியுது. அவங்க எமோஷனா இதுலயாவது கனெக்ட் ஆயிருக்காங்களான்னு சொல்லி சில இமேஜஸ் எல்லாம் காமிச்சு அதுக்கு ஆன்சர் சொல்றானுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் கன்சல்டிங் தரான். உங்களோட ரிசல்ட் டைரக்டா ஹெட் குவார்டர்ஸுக்கு போயிடும். அப்புறம் உங்க கேன்சர் ரொம்பவே வளர்ந்துட்டு அதிகபட்சம் உங்களுக்கு 3 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ரோபோட்டா வாழ நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் அதை பத்திலாம் சொல்றாரு. டைப் ஏ டைப் பிலாம் ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்கு. டைப் சில கவர்மெண்ட் உங்க பிரெயின் ஆக்சஸ் பண்ணும். டைப் சில நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அவர் அந்த மாதிரிலாம் இல்ல, உங்க பிரெயினை ஒரு கம்பெனி யூஸ் பண்ணும், அவங்க அதை எந்த மாதிரி வேணாலும் ஆக்சஸ் பண்ணிப்பாங்கன்னு அவன் சொல்றான். அவங்க சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அங்க பேசிட்டு இருந்த டாக்டரே ஒரு ரோபோட் தான். அவங்க செட் டவுன் ஆகி திரும்ப அவன் இடத்துக்கு போயிடுறான். அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த அவங்க அம்மாவோட உடம்ப போய் பாக்குறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி தான் அவங்க கிட்ட வந்து அவங்க ஃபேமிலியோட மொத்த எக்ஸ்பென்சஸையும் அவங்களோட படிப்பு செலவுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏத்துக்கிறத சொல்லி கமாண்டரோட உடம்பையும் பிரெயினையும் டைப் சிக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி இருந்திருப்பானுங்க. இப்போ அடுத்த நாளா ஆயிடுது. அவங்க வழக்கம் போல ஒரு புது பிரெயினை உருவாக்கி அது அந்த ரோபோட்குள்ள வச்சுட்டு அவங்களோட டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போக அங்கிருந்து அந்த டைரக்டர் நம்ம எப்போதும் ஒரே மாதிரியே பண்ணா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது, அவ காலில் சூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களும் பண்ணிடுறாங்க. கண் முழிக்கும் போது கமாண்டருக்கு ரொம்பவே வலி இருக்கு. அவங்க அதோடைய பழைய மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல ரோபோட்ஸ் அவங்கள சுத்தி வளைச்சிருது. அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் முடியல. அவங்களோட சண்டை போடுற எமோஷன்ஸ் கம்மியாகி வலிக்கான எமோஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்க இதுவும் ஃபெயிலியர் தான் அவன் சொல்றான். ஆனா அப்பதான் அவங்களுக்கே தெரியாம அவங்க பிரெயின்ல இருந்த ஒரு புது ஏரியா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவங்க திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது இன்னும் ஆக்டிவேட் பண்றதுக்காக அவங்க ஸ்பீடை அதிகப்படுத்த சொல்ல ஒரு புல்லட் அவங்க மண்டையிலேயே ஓட்ட போட்டுருது. அடச்சை, இந்த பிரெயின் வேஸ்டா போச்சு, அந்த மஞ்சள் கலர் என்னங்கிறத மரியாதையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப அவங்க ப்ராஜெக்ட்ல வந்து டெவலப்மெண்ட்டை பத்தி தெரியப்படுத்துறதுக்காக அவன் நேரா ஹெட் குவார்டர்ஸுக்கு கிளம்பிடுறான். ஆனா அங்க உனக்கு சுத்தமா மரியாதை இல்ல. சேர்மன் வந்து உன்னை மீட் பண்ணாம யாரோ ஒரு எடிபடி அனுப்பி வைக்கிறாரு. அவங்க வர பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கோவமாகறதெல்லாம் பார்த்து உன்னால உன் கோவத்தை கூட கட்டுப்படுத்த முடியலையா அப்படின்லாம் அவங்க கேட்க அவன் மூட்டை முடிச்ச கட்டிட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே சேர்மனே அவங்கள பார்க்க வந்துடுறாரு. அவனும் டீம் லீடரும் அவரை பார்க்க போறாங்க. ரூம்குள்ள போன உடனே அவன் அப்படியே செட் டவுன் ஆயிடுறான். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த இந்த பையில ஒரு ரோபோ தான். இவன் சேர்மனோட எக்ஸாக்ட் மாடல். ஏஐ பத்தியும் பிரெயின் ரிப்ளிகேஷனை பத்தியும் தெரிஞ்ச உடனே நான் என்ன வச்சேன்னு உனக்கு தெரியுமா? சாகா வரும். ஆனா நான் முழுசா என் டேட்டாவை உனக்குள்ள அனுப்பல. ஏன்னு சொல்லு, ஏன்னா இது உண்மை இல்ல, இது வெறும் ஒரு மிஷின், இதால எதையும் உணர முடியாது. ஆனா அவங்க நம்மளால ஃபைட்டிங் ரோபோட்ஸை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. அது தேவையில்லை. அட்ரின் கூட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இனிமே ஹவுஸ் ஹோல்ட் ரோபோட்ஸ் தான் உருவாக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆயிட்டு சீக்கிரமாவே நீங்க இதை செட் டவுன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட மாடலை ரிலீஸ் பண்ணி விட்டு அவன் பண்ற மொக்க காமெடிக்கலாம் அவன் கூட சேர்ந்து 2 பேரும் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அவங்க கடுப்பாய் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டேரக்டரும் இப்போ சம கான்ல இருக்கா. நம்ம ப்ராஜெக்டே ஊத்த போது இன்னமும் நம்ம கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அவன் கண்ணாமண்ணு கத்திட்டு இருக்கா. அன்னைக்கான டெஸ்டும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மஞ்சள் கலர் அவ பெயின்ல இருக்கும் போது தானே ஆக்டிவேட் ஆனிச்சு. அவன் அவங்களோட கையை கட் பண்ண சொல்லிடுறான். அவனுங்களும் வெட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. கமாண்டர் வழியில துடிச்சிட்டு இருக்க. அவங்க பெயின் ஏரியா தான் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் அந்த அன்ஐடென்டிஃபை ஏரியா வெளியே வர மாதிரியே தெரியல. அன்னைக்கு காலில் சூட் பண்ணப்போ தானே அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனே உள்ள போய் அவங்க காலையே கண்ணவனு சுட ஆரம்பிச்சிடுறான். ஆனா பாதிலேயே டீம் லீடர் மிஷினை செட் டவுன் பண்ணிடுறாங்க. டெஸ்டிங்கான டைம் முடிஞ்சிட்டுன்னு அவங்க சொல்ல அவன் கண்ணை அவங்க தலையிலே வச்சு ஆன் பண்ண சொல்லி மிரட்டுறான். ஆனா ஒன்னும் வேலைக்காகல. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அப்படியே தனியா உட்காந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. பிரெயினோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அவங்க டீமை சேர்ந்து வேற ஒருத்தன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கத அவங்க நோட் பண்றாங்க. அவங்க நேரா அவனோட ரூம்க்கு போயிடுறாங்க. உள்ளேந்து குயமையான சத்தமா இருக்கு. கதவு திறந்த வேகத்துக்கு உள்ள போய் பார்த்தா கமாண்டர் கேப்ரே டான்சர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவங்க டென்ஷனாகி அவன் கழுத்தை பிடிச்சிடுறாங்க. லீடர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இவங்க பிரெயின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இடிஞ்சு போய் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அவங்க இன்னைக்கு செட் டவுன் பண்ண வேண்டிய அந்த ரோபோட் கிட்ட போயிட்டு, கமாண்டர், வார்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ரொம்பவே காயம் ஏற்பட்டுருச்சு. உங்களை எங்களால காப்பாற்ற முடியல. அதனால நாங்க உங்களை வழி இல்லாம கொல்ல போறோம்னு சொல்லிட்டு செட் டவுன் பண்ண போக அவங்க அமைதியா இருந்துட்டு ஒரு நிமிஷம் அவங்க பிரெயினோட அந்த எல்லோ பார்ட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நான் அட்டாக்கு போகும்போது என் பொண்ணுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ சரியாயிட்டாளா?
அவங்க சரியாயிட்டதா சொல்றாங்க. நான் பேட்டில் வரும்போது என்னை காப்பாத்துறதுக்காக அவன் என்கிட்ட ஒரு பொம்மை கொடுத்தா, அவங்க இந்த குட்டி பொம்மையை பேட்டில் ஃபீல்ட்ல தொலைச்சு இருந்திருப்பாங்க. ஒரு வாட்டியும் அவங்க கடைசி நேரத்துல அதை பார்க்கும் போது டிஸ்ட்ராக்டும் ஆயிருந்திருப்பாங்க. ஆனா நான் அதை தொலைச்சிட்டேன்னு சொல்லி அவங்க ஆள ஆரம்பிக்க டீம் லீடர் அவங்கள செட் டவுன் பண்ணிட்டு அப்படியே கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் வந்துருது அவங்களோட கடைசி டெஸ்ட்டுக்கான டைம். எல்லா வேலையும் நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு கமாண்டர் கிட்ட போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண அந்த எல்லோ பாட்டை முழுசா அழிச்சிடுறாங்க. சீக்கிரட்டா அவங்க பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்க காது கிட்ட போய் இந்த வாரன்ல அவங்க கோமாக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க உடம்பு வச்சு இவனுங்க என்னெல்லாம் பண்ண பிளான் பண்ணிருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ல, இப்போ வழக்கம் போல எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அட்டாக்கும் பண்றாங்க. அதே மாதிரியே அதே ஸ்பாட்ல அவங்களுக்கு ஃபயர் ஆகுது. முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, டைரக்டர் அவங்க பிரெயின்ல வழக்கத்துக்கு மாறா ஏதோ வித்தியாசம் தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு அவன் சொல்லிடுறான். அவங்களும் அவங்கள டிஸ்மாண்டில் பண்றதுக்காக அங்கிருந்து கூட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு இப்போதான் ஏதோ ஒரு விஷயம் தோணுது. கிட்ட போயிட்டு அதை திரும்ப ரிப்ளை பண்ண சொல்றான். பார்த்தா கடைசியா நடந்த அந்த கன் ஃபயர் அவங்க மேல பட்டே இருந்திருக்காது. அவன் உடனே அலாரத்தை ஆக்டிவேட் பண்ணிடுறான். அந்த இடம் ஃபுல்லா ரெட் லைட் ஏரியா ஆரம்பிக்க கமாண்டர் அவங்களை கூட்டு போயிட்டு இருந்த ஆளுங்களை அடிச்சு போட்டுடுறாங்க. நம்ம டீம் லீடரும் அவங்களோட ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி சிஸ்டத்துல இருந்து அவங்க அம்மாவோட ஒரிஜினல் டேட்டா மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிடுறாங்க. கமாண்டருக்கு இங்க நடக்கிற எல்லாமே குழப்பமா இருக்கு. அவங்க அப்படியே அங்க இருந்து ஒரு ரூம்குள்ள போக அங்க அவங்கள மாதிரியே ஒரு 100 ரோபோ செஞ்சு வச்சிருக்கானுங்க. அவங்கள பிடிக்க அனுப்புன காம்பவுண்ட் ரோபோஸும் உள்ள வந்துடுது. ஆனா அங்க யாரு ஒரிஜினல்னே தெரியல. அதுங்க அப்படியே அதுங்க எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்க அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடக்குது. கமாண்டர் ஒரு ஆளு, ஆனா 3 ஃபைட்டிங் ரோபோ. அதுங்க எல்லாத்தையும் அவங்க தூக்கி போட்டு மிச்சிட்டு இருக்க ஒன்னு எப்படியோ காலி ஆயிடுது. ஆனா அதே நேரத்துல ஏஐ போலீஸ் டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. 2 ரோபோ தான் பாக்கி இருந்தாலும் அவங்க அதுங்க கிட்ட வசமா சிக்கிறாங்க. அவங்களோட ஒரு கை காலி. அவங்கள அட்டாக் பண்ணதை காலி பண்ண கடைசியா இருந்த அந்த ரோபோ அவங்கள வசமா லாக் பண்ணிடுது. அவங்க கதை முடிய போற கடைசி செங்கல்ல நம்ம டீம் லீடர் அவங்கள காப்பாத்திடுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்க கனவுல கேட்ட அந்த வாய்ஸ் நான் தான், நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன்னு அவங்க சொல்ல போலீஸ் டீம் உள்ள வந்துருது. கமாண்டர் மாட்டிட்டு காலி ஆயிடுறாங்க. அடிப்பட்ட ஆள அந்த ஃபைட்டிங் ரோபோ வெளியே கூட்டு போக அங்கிருந்த ஒரு கேமராவை அந்த ஏஐ செக் பண்ணி பார்க்குது. பார்த்தா நம்ம டீம் லீடர் அங்க பாக்கி இருந்த அந்த ஒரு ரோபோவோட பிரெயினுக்கு பதிலா நம்ம கமாண்டர் உடம்புல இருந்த பிரெயின் அதுல வச்சு அவங்கள காப்பாத்தி அங்கிருந்து வெளியே கூட்டு போயிருந்திருப்பாங்க. ட்ரெயின்ல ஏறி அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆனா உள்ள அந்த டைரக்டர் பைத்தியக்காரன் இருக்கா. சேர்மன் உனக்காக அவ்வளவு பண்ணியும் உன்னால எப்படி துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு? கமாண்டர் முன்னாடி வர ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன் பொண்ணை இங்கே கொன்னுடுவான். அவங்க பொண்ணை பத்தின டேட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லி அவன் அவங்கள சூட் பண்ணிடுறான். அவங்க கண்ணை புடுங்கி திரும்ப அவன் மண்டையிலே சூட அவனுக்கு எதுவுமே ஆகல. அவனே ஒரு ரோபோங்கிற விஷயம் அவனுக்கு இப்பதான் தெரியுது. என்ன பாக்குற சேர்மன் உன்னை ஒரு விளையாட்டு பொருளா தான் உருவாக்கி வச்சிருக்காரு. அவங்க கடுப்பாய் அவங்கள போட்டு தள்ள வர அவங்க 2 பேருக்கும் அந்த ட்ரெயின்குள்ளேயே ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு போலீஸ் டீம் அங்க வந்துடுறானுங்க. உள்ள ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடக்குது. கமாண்டர் வித்த காட்டுறாங்க. ஒரு ஆளா காலி பண்ணி வெளியே அனுப்ப கடைசியா இப்ப இந்த டைரக்டரும் அவங்கள மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்டே பாதியா உடைஞ்சிருது. ஆனா அவன் அப்பவும் அவங்கள போட்டு தள்ள ட்ரை பண்றான். டீம் லீடர் சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணிடுறாங்க. கமாண்டர் மேல வர அந்த கம்பார்ட்மெண்ட்டோட உடைச்சிட்டு டைரக்டர் காணாம போயிடுறான். அவங்க அப்ப நீ அப்படின்னு சொல்லி ஏதோ ஆரம்பிக்க நேரம் இல்ல, நீங்க உடனே இங்கிருந்து தப்பிச்சாகணும், தயவு செஞ்சு நீங்க உங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவும் அழுகுறாங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. அவங்களோட பொண்ணை கட்டி பிடிக்கிற மாதிரியே நம்ம டீம் லீடரை கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக தப்பிச்சு போன நம்ம கமாண்டர் இப்ப ஏதோ ஒரு இடத்துல தனியா நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுங்கிறத பத்திலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.